வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நான் சுத்த தமிழில் பேச போகிறதில்ல, என்னோட தமிழில் தான் நான் பேசலான் இருக்கேன். ஏதாச்சும் பிழை இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் அவரை பற்றி தான் நான் பேசலான் இருக்கேன். அவர் 16வது ஜனாதிபதியாக அமெரிக்காவில் பொறுப்பேற்றார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தவர். அவரோட பயணத்தை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போமா? 1832 வேலையை இழந்தார். 1834 மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1835 காதல் தோல்வி அடைஞ்சார். 1836 நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டார். 1838 மாநில சட்டமன்றத்தின் சபாநாயகர் பதவி போட்டியில் தோல்வி அடைஞ்சார். 1843 அமெரிக்க பாராளுமன்றமான காங்கிரஸ் வேட்பு மனுக்கான போட்டியில் தோல்வி அடைஞ்சார். 1846 காங்கிரஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1848 காங்கிரஸுக்கு மீண்டும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். 1849 நில அலுவலர் பதவிக்கு நிராகரிக்கப்பட்டார். 1854 அமெரிக்க செனட் போட்டியில் தோல்வி அடைஞ்சார். 1856 துணை அதிபருக்கான வேட்பு மனுக்கான போட்டியில் தோல்வி அடைஞ்சார். 1858 அமெரிக்க செனட்டுக்கான போட்டியில் மீண்டும் தோல்வி அடைஞ்சார். 1860 தேர்தலில் வென்று அமெரிக்காவின் அதிபர் ஆனார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய வாட்டி அவர் தோல்வி அடைஞ்சார். ஆனால் அவர் மனம் தளரவே இல்லை. இது உங்களுக்கு அவரை பற்றி சொல்கிறதுல உங்களுக்கும் இது ஒரு ஊக்குவிக்கும் ஒரு செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, நான் இந்த தமிழில் பேசுகிறதுல, அதாவது என்னோடய தமிழில் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.